ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? கார்லிக் சிக்கன் கிரேவி. ஸோ வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அதுக்காக 1 kg சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, அதை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், பெப்பர் தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கேற்றாற் போல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக அதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த வெங்காயம் வந்து சாஃப்டாக வதங்கும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி குவான்டிட்டி சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கூடவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மசிய வதங்கணும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி கூட வதங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதங்கிடுச்சு. ஸோ இதோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுருங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணல, ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ நான் இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லலாம் ஒட்டிக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக்காக விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா
1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப இன்னொரு 5 மினிட்ஸ் இது குக் பண்ண போகிறோம். அதனால் ஸோ உப்பு காரம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ சிக்கன் மட்டும் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கார்லிக் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு குழிக்கரண்டியில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது காயிட்டும். ஸோ ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து கார்லிக் சிக்கன் கிரேவிங்கிறனால நான் பூண்டு நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ பாருங்கள், கார்லிக் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகணும். ஸோ நம்ம கொதிக்கிற எண்ணெயில் போட்டனால இந்த பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். ஸோ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்கான ஹைலைட்டு. ஆட் பண்ணிட்டு சும்மா லைட்டாக இது ஒரு கொதி மட்டும் வரட்டும். வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கார்னிஷிங்க்கு தூவி இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கார்லிக் சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். அண்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீ அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ, பாய்.